அருளின் ஊற்றாம் தூய லூர்து அன்னையின் அருள் நிறை ஆலயத்தில் அன்னையின் அருள் பெற வந்திருக்கும் அன்னையின் அருள் பெற கொட்டும் மழையிலா? இல்லை. வீசும் தென்றல் காற்றிலா? இல்லை. இளவேநீர் காலத்திலா? இல்லை. சுட்டு எரிக்கும் கோடை வெயிலில் அன்னையின் அருளின் ஊற்றிலிருந்து நிறைவான ஆசிர் பெற வந்திருக்கின்ற தூய லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்பியது நலமாக, எண்ணங்கள் ஈடேற்றம் பெற, எதிர்பார்ப்பது நிறைவேற இந்த அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே மரியாள் அருளின் ஊற்று என்ற சிந்தனையை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் அருளின் ஊற்று என்றதும் இயேசுவை மட்டுமே, இயேசு மட்டுமே, இறைவார்த்தை மட்டுமே என்று சொல்லுகின்ற நபர்கள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கும். ஏனென்றால் மரியாளை எப்படி அருளின் ஊற்று என்று சொல்ல முடியும்? அவள் ஒரு சாதாரண பெண் தானே. முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வந்த பிறகு ஓட்டுக்கு என்ன வேலை? அதுவும் போயும் மரியாளை அருளின் ஊற்றென்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை இவ்வளவு மோசமாகி போனது, சிலை வழிபாட்டை மட்டுமே அங்கீகரித்து ஊக்குவிக்கின்றது என்று நான் சொல்லலை. நம்மை குறித்து பிரிவினை சகோதரர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைந்த நிலையில்தான் நாம் அன்னை மரியாள் அருளின் ஊற்று என்ற நிலையில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அது அருள்? அன்னை மரியாளிடம் இருக்கிறதா என்ற கேள்வி அவர்கள் கேட்டதால் சற்று குழம்பி போயிருக்கிறது. அருள் மயமானவர் இறைவன். அருளுதல் என்பது இறைவன் இலவசமாக கொடுப்பது. தகுதி பார்த்தோ தராதரம் பார்த்தோ கொடுக்கின்ற ஒன்று அல்ல. யாருக்கு கொடுக்கிறார்? அனைவருக்கும், அனைத்து உயிர்களுக்கும், மனிதருக்கும். எதற்கு கொடுக்கிறார்? வாழவும் வளரவும், மனித சமூகம் வாழவும் வளரவும் இறைவன் தருகின்ற கொடைதான் அருள். இத்தகைய அருளை நாம் ஒவ்வொருவரும் பெற இங்கு வந்திருக்கின்றோம். இந்த அருளின் ஊற்றாக மரியாள் இருக்கிறார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வருகின்றோம். அருள் அவ்வப்போது இறைவனால் மனிதர்களாகிய நமக்கு சிறப்பாக வரங்கள் கொடைகளால் மட்டுமல்ல, மாறாக அருள் நம்மை வாழ்விக்கவும் வளர்த்தெடுக்கவும் இறைவனின் குன்றாத குறையாத அன்பின் உறவு, இறைவனின் குன்றாத குறையாத அன்பின் உறவு, அவரது நீங்காத நிலையான உடன் இருப்பு, அவரது நீங்காத நிலையான உடனிருப்பு அருள். நாம் மனிதமயமாகி இறைமயமாக நம்மை ஆற்றுப்படுத்தும் அன்பு உறவாக இருக்கின்ற இறைவன்
தம்மையே நமக்காக கொடுப்பதே இந்த அருள். இப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு மரியாளுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் நாம் அன்புறவில் நம்முடன் இருக்க, நம்மை ஆற்றுப்படுத்த, நம்மை வாழ்விக்க, நம்மை வளம் கொழிக்க செய்ய என எல்லா நிலையிலும் இறைவன் அருளாக இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மரியாளை எப்படி நாம் அருளின் ஊற்றென்று சொல்ல முடியும்? இந்த நிகழ்வின் பின்பகுதியில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறைவனின் இத்தகைய அருளின் உயிர் ஓவியமே மரியாள்தான். இறைவனின் இத்தகைய அருளின் உயிர் ஓவியமே மரியாள்தான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நானோ நீங்களோ சொல்லவில்லை. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 வாசிக்கின்றோம். விண்ணிலிருந்து வருகின்ற கபிரியேல் தூதர் மரியாளை என்ன சொல்லி வாழ்த்துகின்றார்? அருள் நிறைந்தவளே வாழ்க. சொல்வது எங்கள் வீட்டு சொந்தக்காரன், உங்கள் வீட்டு சொந்தக்காரன் கிடையாது. இறைவனின் திருமுன் நிற்கின்ற கபிரியேல் என்னும் வானதூதர் மரியாளை எப்படி வாழ்த்துகின்றார்? அருளால் நிறைந்தவள், தூய்மையானவள், மேன்மையானவள், உயர்ந்தவள் என்று விண்ணக தந்தையின் வாழ்த்தை பெற்று கொண்டவள் மரியாள். அதனை தொடர்ந்து வருகின்ற இறை வசனத்தை வாசிக்க வேண்டும். அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. என் கூட பல பேர் இருப்பாங்க. நல்லவன் 10 பேர், கெட்டவன் 10 பேர், பணக்காரன் 10 பேர், படித்தவன் 10 பேர் இருப்பாங்க. ஆனால் மரியாளோடு யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் உம்மோடு. அப்போ அவள் சாதாரணவர்களா? அவர்கள் சாதாரணமானவர்களா? அவர்களை நாம் அருளின் ஊற்றென்று சொல்வதில் என்ன தவறு வரிக்கப் போகிறது? ஏனென்றால் விண்ணக தந்தையின் வாழ்த்தை பெற்ற திருமகள் அன்னை மரியாள். இந்த மரியாள் பற்றி மீண்டுமாக எலிசபெத்து அழகாக சொல்வார்கள். எலிசபெத்து மிக இன்னும் கண்ணக்கச்சிதமாக சொல்வார்கள். எலிசபெத் சந்திக்கு சென்ற பொழுது அவள் தூய ஆவியினால் நிரப்ப பெற்றவளாக, 1ஆம் அதிகாரம் 42வது இறைவசனத்தில் நிரப்பப்பட்டவளாக, பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இப்போ மரியாள் ஆசியால், அருளால் நிறைந்தவள். அப்படி நிறைந்த ஒருவரை வழியாகத்தான் இறைவன் இந்த மனுகுலத்தை மீட்பதற்கான தன் ஒரே பேரான மகனையே அவர் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்று நிற்பவள்தான் மரியாள், அருளின் ஊற்றாக இருக்கிறாள். இந்த மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளை தினம் தினம் பெற்று கொடுக்கின்றவராக, தினம் தினம் நமக்கு இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொடுக்கின்ற ஊற்றாக இருக்கிறார். வற்றாத நீரூற்றாக இருக்கின்றார். நிறைய ஊற்றுகளை பார்ப்போம். ஒரு சில காலங்களில் நீர் வழிந்தோடும், பிறகு காய்ந்து போகும். அப்படி அல்ல. நம் தாய், இறைவனின் தாய் லூர்து அன்னை அருளின் ஊற்றாக நாம் எல்லாரும் வாழ்வு பெற அவர் அருளால் நிறைந்தவராக, அருளின் உயிர் ஓவியமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்னையை நாடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த அன்னையின் பேருதவி நாடி நாம் ஒவ்வொருவரும் கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த அன்னை நம் எல்லாரையும் நிச்சயமாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த அருளின் ஊற்று நமக்கு கிடைக்குமா, சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம் என்றால், இதோ ஒரு நிகழ்வு. டக்ஸ் ஹைட் என்ற பொது உடைமை கட்சியினுடைய செய்தித்துறை ஆசிரியர், நாத்திகர், கடவுள் நம்பிக்கையற்றவர், ஒரு நாள் வீதியில் சென்று கொண்டிருக்கிறார்.
அவர் எதிரே அலங்கோலமாக ஒரு நடுத்தர வயதுமிக்க பெண் கண்ணீரோடும் கம்பளையோடும் வேகமாக ஓடி வருகிறார். இந்த பெண் எங்கே செல்கிறார் என்று அவருடைய செயலை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் நேரே ஒரு லூர்து அன்னையினுடைய கெபியை நோக்கி செல்கின்றார். அங்கு சென்று நின்று கொண்டிருக்கிறார். என்ன செய்தார் என்று இவருக்கு தெரியவில்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியம். கண்ணீரோடும் கம்மலையோடும் அழுகோடும் அலங்கோலத்தோடும் ஓடிக்கொண்டு அங்கே போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற வினாக்களோடு காத்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் திரும்பி வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? சூரியனை கண்ட தாமரை மலர்ந்திருப்பது போல், அள்ளியை கண்ட சந்திரனை கண்ட அள்ளி மலர்ந்திருப்பது போல், கருமேகத்தை கண்ட மயில் தொகை விரித்திருப்பது போல் கண்ணீர் துடைத்த நிலையில் முகம் மலர்ந்து அகம் மகிழ்ச்சியோடு கவலை இல்லாமல் திரும்பி வருவதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானார். அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அப்படி வந்தவரை பார்த்து இடைமறித்தார். அம்மா, ஏன் அங்கு ஓடினாய்? ஏன் அங்கு ஓடினாய்? அதுவும் அந்த கெபிக்கு ஓடினாய். நீர் போகும்போது ஒரு மாதிரி இருந்தாய், வரும்போது வேறு மாதிரி இருக்கிறாய். ஏன் அங்கு சென்றாய் என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார், எனக்கு ஒரு அம்மா இங்கு இருக்கிறார், எனக்கு ஒரு அம்மா இருக்கிறார்கள். அவரிடம் சென்று என் வியாகுலத்தை இறக்கி வைத்தேன். இப்பொழுது நான் பாரம் குறைந்தவனாக, சுமை நீக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் நாத்திகர், கடவுள் நம்பிக்கையற்றவருக்கு அதிர்ச்சி, அதே வேளையில் உண்மையாக இருந்தது. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நிச்சயமாக மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அங்கு இருக்க வேண்டும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் அங்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இவரின் பேச்சு, இவரின் செயல், இவரின் தோற்றம் முற்றிலுமாக மாறியிருக்கிறது என்றால் அந்த அன்னையிடத்தில் நிச்சயமாக நிறைவான அருள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரால் தான் இப்படிப்பட்ட பெண்ணின் சுமைகளை இறக்கி சுகத்தை தந்திருக்க முடியும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இன்று நம்பிக்கை நிறைந்தவராக டக்ஸ் ஐடு அன்னை மரியாளை பற்றி, மரியாள் நம்முடைய எல்லாமாக, நமக்கு அருளை பெற்றுத்தருகின்றவளாக, நமக்கு ஆசிரியை பெற்றுக் கொடுக்கின்றவளாக இருக்கார் என்று தினம் தினம் சொல்லிக் கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நீங்களும் நானும் பல நிலைகளில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு, எண்ண ஓட்டங்களோடு இங்கு வந்திருக்கின்றோம். சொல்ல முடியாத சுமைகள், சொன்னால் ஏளனத்துக்குரிய செயல்பாடுகள் என அறிந்திருக்கிறோம். இருப்பினும் அவையெல்லாம் நாம் தேடி வந்திருக்கிற இந்த அன்னையிடத்தில், அந்த அருளால் நிறைந்திருக்கிற, அருளின் ஊற்றாகியிருக்கின்ற மரியாளிடத்தில் நாம் சற்று இறக்கி வைத்தோம் என்றால், கொடுத்து விட்டோம் என்றால், அந்த பெண்மணி சொன்னது போல், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை போல் நமது வாழ்விலும் சுமைகள், வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்தும் நீங்கி, உடல்நல குறைவு நீங்கி, உள்ளார்ந்த ஆக்கத்தோடு ஊக்கத்தோடு கூடிய நிலையில் நாம் திரும்பி செல்வோம். எனவே இந்த நாளிலே நாம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளை, நாம் வாழும் சமூகத்தை இந்த அன்னையிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த அன்னையின் அருளில் நாம் நிறைந்து, நாம் வளமோடு நலமோடு வாழ்வதற்கு முயற்சியெடுப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.